இன்றைக்கி எந்த மசாலாவும் சேர்க்காம இட்லிக்கு குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை மூடி தேங்காயில் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா, அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. இதில் காரமே பச்சை மிளகாய் மட்டும்தான். அதனால் நான் இது கொஞ்சம் நல்லா காரமாக இருக்கனால 3 மிளகாய் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு 4, 5 கூட வந்து சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு, 1 ஸ்பூன் வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ தேங்காய் விட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஹோல் ஸ்பைசஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டு சும்மா 2 1 அப்படி சேர்த்துட்டு சோம்பு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஒரு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்குங்க. அது வதங்கட்டும். இதுலேயும் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் வந்து உடச்சி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் மாதிரி வரட்டும். மாறி வந்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசம் போனதுக்கப்புறம் வந்து நான் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கும் கேரட்டும் மட்டும் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். பீன்ஸு, காலிஃப்ளவர் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கோங்க. முன்னாடியே சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப வதங்கிடும். அதுக்காக தான் கொஞ்சம் வந்து புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளோதான். வேறு எந்த ஸ்பைசஸ் மசாலாவும் சேர்க்க போகிறதில்ல. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டை சேர்த்து ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. ஏன்னா வந்து பொட்டுக்கல்லையும் சேர்த்துருக்குறோம், அப்புறம் வந்து நிலக்கடலை பருப்பும் வந்து சேர்த்துருக்கோம். அதனால் கொஞ்சம் கெட்டிப்பட்டு வரும். தண்ணி ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பெல்லாம் வந்து செக் பண்ணிடுங்க. இது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணி வைங்க. இல்லைன்னா பொங்கி வந்து மேலே விசிலில் வந்து பொங்கிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மறுபடியும் கொஞ்சம் புதினா, கொத்தமல்லி எது வேணாலும் வந்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப சேர்க்க வேண்டாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யோ பட்டரோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். ஆனால் சேர்த்துட்டு குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். நல்லா மேலே எண்ணெய் தெளிஞ்சு இட்லிக்கு பயங்கரமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எந்த மசாலாவும் சேர்க்காம நல்லா மைல்டாக இருக்கும்.